கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இடிநேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் உள்ள 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 5:6ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதற்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் இங்கே பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அது அவருக்கு உகந்த ஒரு காலம். அந்த காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்களை என்ன செய்ய போறாரு? உயர்த்த போகிறார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். நம்ம அந்த கரத்தை விட்டுட்டு நம்மளாக முயற்சி பண்ணி உயர்வை ஒரு காண வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் அது நமக்கு சித்திக்காது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் உயர்த்துகிற வரைக்கும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கரம். ஒருவேளை பாருங்க, சின்ன பிள்ளைய நமக்கு அழைத்து, சின்ன கை ஒரு வயசு 2 வயசு பிள்ளைகளை அழைத்துட்டு போகும்போது நம்ம அந்த பிள்ளைகளுடைய கையை இறுக பிடித்துக் கொள்வோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்னா, திடீர்னு எதையாவது ஒரு காரியத்தை பார்த்துன்னா கையை உதறிட்டு ஓடிடக்கூடாது, அடங்கி இருக்கணும். நமக்குள்ள அடங்கி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம தேவன் தன்னுடைய கரத்துக்குள்ள வைத்திருக்கிறாரு. அந்த கரத்துல நம்ம எப்பவுமே என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க பழக வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலோசனை அதில் சொல்லப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே 1 பேதுரு 5:5 நீங்க பார்த்தீங்கன்னா, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. இளைஞர் வாலிபர்களை பார்த்து, வாலிப பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பார்த்துலாம், மூப்பருக்கு, உங்களுக்கு முதிர்ந்தவர்களுக்கு, ஒரு சபையில் உள்ள மூப்பர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? பெரியவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், அது இன்றைக்கு இருக்கிற உலகம் உண்மையாகவே வாலிப காரியங்களை பார்க்க மிகவும் மனவேதனையா இருக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பலவிதமான காரியங்களால ஈர்க்கப்பட்டு அவங்க வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். சினிமா, இப்படிப்பட்ட காட்சிகள் இன்னைக்கு அதுதான் சினிமாவில் பார்க்கிற காரியம்தான், அதில் நடிக்கிறவருடைய காரியங்கள், அவங்க வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்பி அந்த அளவுக்கு இன்றைக்கி பிசாசு அவருடைய மூளை செலவை பண்ணி வைத்திருக்கிறான். அதை பார்க்குற காட்சிகள்லாம் உண்மைதான் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறத வேதனைக்குரிய ஒரு காரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வாலிப சமுதாயத்தை சீரழிக்கும்படி பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? தந்திரமா இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறான். அந்த மத்தியில நம்ம அதிகமாக நம்முடைய குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அதிக அவசியம். ஒவ்வொரு பெற்றோரும் யாருடைய வீட்டில் வாலிப பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து பெற்றோர் ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கிறது. ஜெபம் ஒன்று மட்டுமே உங்களுடைய பிள்ளைகள் வழி தவறாதபடி. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பயங்கர பொல்லாத உலகம். எங்க பார்த்தாலும் பாவம் தான். பிள்ளைகளை இச்சிக்கத்தக்கதான காரியங்கள் அநேகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஜெபம் தான் நம்முடைய பிள்ளைகள் வழி தவறாதபடி காத்துக்கணும். இது எல்லா பெற்றோருக்கும் அவர்கள் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. இங்க வேதம் சொல்கிறது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அடைந்து கொள்ளுங்கள். முதல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்க கீழ்ப்படியுங்கள். 2வது உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். இன்னைக்கு பாருங்க, அதுலயுமே நீங்க வாலிப பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்து ஆயிட்டு ப்ரொஃபஷனல்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கிராமப்புறத்துல இருந்தெல்லாம் சில பிள்ளை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வருவாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோன்னே பெற்றோர் ரொம்ப உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அவங்களுக்கு படிப்பு அறிவு இல்லாதபடினால பெற்றோருக்கு எதுவுமே தெரியாது என்கிற சொல்கிற அளவுக்கு என்ன செய்யற மாறிவிடுங்க. எனக்கு ஒரு அருமையான ஒரு மகளை தெரியும். டாக்டருக்கு அவங்க அப்பா படிக்க வைத்தாங்க. ஒரு நாளில் அவங்க அப்பா அவளை காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வருவதற்காக அவளோடு போய் அந்த இடத்துல நிற்கும்போது அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த சைடாக போய் இருக்கிறாரு. அந்த ப்ரொஃபஸர் கேட்டாராம், என்னம்மா இங்கே நிற்கிற, யார் கூட நிற்கிறேன்னு சொன்னேன்னு. அவள் சொல்லியிருக்கிறான், தன்னுடைய அப்பா என்று சொல்லாதபடி எங்கள் வீட்டில் வேலை பார்க்கிறவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தகப்பன் அந்த வார்த்தையை கேட்டு விட்டு மிகுந்த துக்கப்பட்டார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிதான் தங்களை கஷ்டப்பட்டு
கடன் வாங்கி படிக்க வைத்து பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடுது. யாரையுமே மதிக்கிறது கிடையாது, பெரியவர்களை மதிக்கிறது கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒரு மனப்போக்கில் அவங்க வாழ்கிறத பார்க்குறோம். பெற்றோரை மதிப்பது கிடையாது. கேட்டால் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி, அதே நான் சொன்ன சம்பவம் மாதிரி அநேக பிள்ளைகள் தங்களை பெற்றோர் என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அதை மறைக்க ஆசைப்படுகிறாங்க. அந்த இது தான் பெற்றோர் கிராமத்து ஆட்களாக இருக்கிறாங்களே, அவங்க இந்த மாதிரி நம்மள மாதிரி ஸ்டைலெல்லாம் இல்லையே என்று சொல்லி சொந்த பெற்றோரை பெற்றோர் என்று சொல்வதற்கு கூட அநேக பிள்ளைகள் வெட்கப்படுகிற பரிதாபமான ஒரு நிலையில் இன்றைக்கு உலகம் போய்கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நீங்கள் மனத்தாழ்மையாக, தேவன் எவ்வளவுதான் உங்களை உயர்த்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, கிருபை இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெருமை. வாழ்க்கையில பெருமைக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. முதலாவது கீழ்ப்படியை கற்றுக்கொள்வோம், இரண்டாவது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். அதே வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனாலதான் நீ என்ன செய்யணும், ஆகையால், அதனால்தான் வேதம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செஞ்சிருங்க, அடங்கியிருங்கள். ஒரு காலம் வரும், அவர் உயர்த்துகிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வர்ற வரைக்கும் நீ என்ன செய்யணும், ஆண்டவரிய கரத்துல நீ என்ன செய்யணுமா, அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதற்கு நீ முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். மற்றவர்களுக்கு கீழ்ப்படியணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும், ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த குணங்கள் நமக்கு இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஏற்ற காலம், நமக்குன்னு குறிக்கப்பட்ட காலம் வரும்போது தேவன் நம்மை உயர்த்தி என்ன செய்வாரு, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது அவர் சரியான நேரத்துல அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ முதலாவது தேவ பிள்ளைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அடங்கி இருக்க. சப்மிஷன் நமக்கு ரொம்ப அதிக தேவை. அடங்கி இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது 6லேருந்து நீங்க வாசித்தா உங்களுக்கு தெரியும். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமாடும்படி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆகார் ஆபிரகாமுடைய அடிமை பெண். அவளை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, நீ திரும்ப உன் எஜமானியாகிய சாராயில் இடத்துக்கு நீ திரும்பி போ, நீ இப்போ அவள் கையில் நீ என்ன கிணறும் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் 75 வயதில், என்ன உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன்னு. ஆனால் 90 வயசு ஆனப்புறம் அப்புறமும் குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே சாராள் என்ன செய்வா, தனக்குடைய அடிமை பெண்ணாக ஆகாரோட என்ன செய்வா, நீ ஆகாருக்கு நிமித்தம் நமக்கு ஒருவேளை சந்ததி உண்டாகும் என்று சொல்லி ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுத்து விடுவார். ஆபிரகாம் மனைவியின் சொல் கேட்டு அப்படி செய்யும் போது ஆகார் கர்ப்பவதி ஆனான். அவன் ஒரு அடிமை பெண் தான், ஆனால் கர்ப்பவதி ஆன உடனே அதில் 4ஆம் வசனம் பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்போ பாருங்க, அவளுக்கு அந்த பொசிஷனை கொடுத்தலே அவளை எஜமாட்டி தான். ஆனால் தான் கர்ப்பம் தரிச்சோன்னே தன் எஜமாட்டி அவள் என்ன செய்கிறா, அற்பமாக நினைக்கிறான். நம்ம முதலும் பார்த்தோம் அல்லவா, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இங்கே அவன் என்ன நினைக்கிறான், அற்பமாக நினைக்கிறான். ஏன்னா நான் கர்ப்பம் தெரிஞ்சிட்டேன், அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அற்பமாக நினைக்கிறான். அப்போ தான் சாராளால் அதை பொறுக்க முடியல. அது ஆபிரகாம்கிட்ட போய் சாராள் சொல்கிறாங்க, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சோறும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பமயதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி ஆபிரகாம் போய் தன்னுடைய மன வேதனையை சொல்கிறார். அப்போ தான் ஆபிரகாம் என்ன செய்ய, உன் இஷ்டப்படி செய்யணும்னு அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள் ஆகார. அவள் அந்த கர்ப்பவதியான ஆகார் என்ன செய்கிறா, அவளுக்கு
அந்த இடத்த விட்டே ஓடி போய் வனாந்திரத்துக்கு போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்து தான் சொல்கிற அந்த வார்த்தையை, நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு என்ன செய்யிரு, அடங்கியிரு, அவ கையின் கீழே தான் நீ அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போகலாம். யாரோ நம்ம என்ன செய்வாங்க, அற்பமாக எண்ணுவாங்களா இருக்கும், யாரோ நம்மை கடினமாய் நடத்துவார்கள். ஒருவேளை கணவனாக இருக்கலாம், குடும்பத்தில் மாமியார் மாமனாராக இருக்கலாம், இன்னும் உற்றார் விரவினா இருக்கலாம், இல்லை நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒருவேளை அநியாயமாய் கடினமாய் நடத்தப்படலாம். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, வேண்டாம் போதும், இது இந்த காலத்தினால நம்ம தாங்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்தை விட்டு நாம் தப்பி போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழே அடங்கிருன்னு சொல்லிட்டு அந்த தூதனானவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறத பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:10 சொல்கிறது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதுதான் இருக்கும் என்றார். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், அது சம்பவிக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும், அங்கே போய் அடங்கி இருக்க வேண்டும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியா இருக்கிற ஒரு குமாரன், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார், அதனால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா என்று சொன்னான். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் எஜமாட்டிட்டு போய் அடங்கிரு, நான் உன் சந்ததி நினைச்சமே பெருக பண்ணுவேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இதை தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஐயோ, என்னால் இது எவ்வளோ நாள் தான் நான் சொகித்து கொண்டு இருப்பேன், எவ்வளோ நாள் தான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும், இதற்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது. நிறைய பேர் அதனால தவறான முடிவு கூட எடுத்துறாங்க, தற்கொலைக்கு நேராக கூட ஓடி போயிடறாங்க. உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதான் அவர் ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது வர வரைக்கும் இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நீங்க அடங்கி இருக்க கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நீ ஒரு குமாரனை பெறுவா, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அந்த சந்ததி எண்ணி முடியாததான் இருக்கும் என்று சொல்லி. இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் யாரு, இஸ்மவேலின் சந்ததியார் அல்லவா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் குறித்திருக்கிற நேரம் வரைக்கும் நீங்க எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, நீங்க உங்க இருக்கிற ஸ்தலத்துல, வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்ப போ, நீ எந்த இடத்தை விட்டு ஓடி வந்தியோ அந்த இடத்துக்கு நீ என்ன செய்ய, திரும்ப போ என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். நீ திரும்பி போய் அங்க என்ன செஞ்சிரு, அடங்கி இரு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால இந்த நாளில நம்ம ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். அப்பா, நான் அடங்கி இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் அடங்கி இருக்கணும். அவரை ஏற்ற வேலை வரும்போது என்ன செய்வாரு, உயர்த்துவார். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன், அடங்கி இருப்பேன் என்று சொல்லி சூழ்நிலையில பார்க்காதீங்க. நிச்சயம் ஆகாரை விடுவித்தார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவளையும் அவளுடைய குமாரனையும் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு போகும்படியாய் செய்தார். ஆனா அதற்கு முன்பாக அவள் தானாகவே முடிவெடுத்த போது என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அதை அலோவ் பண்ணல. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, திரும்பவும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:10 பாருங்க, 9ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, பின்பு எகிப்து தேசத்தனாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணை அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடைய சுதந்திரவாதிகளையா இருப்பதில்லை. அப்போ ஆபிரகாமுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுகிறபடியெல்லாம் செய், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனே ஒரு ஜாதியாக்குவேனா. அதனால ஆண்டவர் சொன்னபடி ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அந்த 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டால் அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திருந்தாள். பாருங்க, இந்த டைம் என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, நீ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, சாராள் சொல்றபடி அவளை அனுப்பி விடு என்று சொல்லி. அப்புறம் உடனே என்ன செய்யறாரு, ஆபிரகாம்
சாராள் சொன்னபடி ஆகாரையும் அவருடைய மகன் இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிறார். பிறகு புறப்பட்டு போய் அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய ஜாதியாய் மாறிவிடுகிறான். கர்த்தர் அவனுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவளுக்கென்று ஒரு துறவை காண்பிக்கிறத பார்க்கிறோம். அவன் தண்ணி தாகத்தில் செத்து போவான் என்று அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய கண்ணை திறக்கிறார். அங்கே ஒரு துறவு இருக்குது, அதில் தண்ணீர் பிடித்து தன் மகனை கொடுக்கிறார். பிறகு அவள் அப்படியே புறப்பட்டு செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் அவர் சொல்கிற காலம் வரைக்கும் நம்ம அடங்கி இருக்க வேண்டாம். அதை தான் இதில் நம்ம பார்க்கிறோம். உன் நாச்சியார் அண்டிகை, நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க, இப்போ அடங்கி இருங்க, இப்போ அடங்கிருங்க. ஆனால் நாள் ஒன்று வரும், கர்த்தர் அந்த இடத்துல, நீ எந்த இடத்துல அடங்கி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த வேதனைகளுக்கு மாறாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அதனால அவர் சொல்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அடங்கி இருங்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 131:2 பார்க்கிறோம். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இங்கே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை நான் அடக்கி என்ன செஞ்சேன், அமர பண்ணினேன். ஆத்துமாவை என்ன செஞ்சேன், அமர பண்ணினேன், அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்லி. ஏன் வேதத்தில் நம்முடைய ஆத்துமா, ஒருவேளை நமக்கு தெரியும், நமக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கிறது, உள்ளான மனுஷன் தான் அந்த ஆத்துமா. அந்த ஆத்துமாவை குறித்து தாவீது சொல்கிறார், ஒரு தாயின் பால் மறந்த குழந்தையை போல. ஒருவேளை ஒரு குழந்தைக்கு தாயானவள் பால் ஊட்டும் போது ஒரு சர்டன் ஏஜ் வந்தோன்னா அந்த பாலை மறக்கடிக்க செய்வதற்காக என்ன செய்வா, அந்த பிள்ளையை கொஞ்ச நாள், அந்த பிள்ளை கொஞ்சம் செப்பரேட்டாக தன்னிட்ட ரொம்ப அண்டை விடாதபடி கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சு செப்பரேட்டாக வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை அந்த பாலை மறந்து விடும். ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளே அந்த பால் குடிக்கிற நேரம் வரும்போதெல்லாம் அதற்குள்ளே ஒரு அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே ஒரு அந்த வாஞ்சை ஏற்படும் அல்லவா. அப்போ அது எப்படி அதை கட்டுப்படுத்தி அதை மறந்து வருகிறதோ அதே மாதிரி அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவை நான் அடக்குகிறேன். எப்படி ஒரு பால் மறந்த குழந்தை தன் ஆத்துமாவி தன்னுடைய காரியத்தை அடக்குகிறதோ அப்படியாய் அடக்குற. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், கர்த்தாவே என் இருதயம் எப்படிப்பட்டதில்ல, இருமாப்புள்ள இருதயம் அல்ல, என் கண்கள் எப்படிப்பட்டதில்ல, மேட்டிமையானது அல்ல, பெரிய காரியங்களையும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை, இப்படிப்பட்ட காரியத்தையும் நான் செய்யாதபடி, இருதயம் இருமாப்பாகாதபடி, கண்கள் மேட்டிமை உள்ளதாக மாறாதபடிக்கு, இன்னும் தேவையில்லாத பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சின கரும்பத்தில் நான் தலையிடாதபடி நான் நினைச்சிறேன், எதெல்லாவற்றையும் நான் அடக்கி அமர பண்ணுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் நமக்கு ரொம்ப அவசியம். நமக்கு தேவையில்லாத காரியங்கள், நமக்கு வேதனை கொண்டு வர, பிரச்சனையை கொண்டு வர காரியங்கள் எதுலேயும் நம்ம ஈடுபடக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை அடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம். சில இடத்துல தாவீது கதறுகிறத பார்க்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குது. அடிக்கடி நீங்க சங்கீதம் முழுவதும் பாருங்க, தாவீது தன்னுடைய ஆத்மாவில் அதிகமாக ஆத்மாவை கூட பேசுவார். நம்மளும் அப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி ஆத்துமாவோட என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இப்படி நிறைய சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஆத்மாவோடு பேசி கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஆத்மாவில் பேசுகிற அனுபவம் இருக்கிறனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை அடக்கி நான் என்ன செஞ்சேன், அமர பண்ணினேன், அமர பண்ணினேன், என் ஆத்மாவை நான் அடக்கி எழுச்சினேன். நீங்கள் சங்கீதம் 42-43 பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் அவர் சொல்றாரு, என் ஆத்மா, ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்க நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. சத்துருக்கள் சொன்னாங்க, உன் தேவன் எங்கே, ஏன் நிந்தையா இருக்குது. அப்பதான் அவர் பேசுறாரு ஆத்மாவோட, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, கலங்காத, தேங்காத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நான் அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவர் என்ன செய்வேன், துதிப்பேன் அப்படின்னு ஆத்மாவை அடக்குகிறார். நீ ஏதாவது செஞ்சிடாத, நீ என்ன செய்ய, தேவனை நோக்கி காத்துரு. அதான் சொல்ல அடக்கி அமர பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையிலே நீ என்ன செஞ்சிடாத, மிஞ்சி போய்விடாத, உன் ஆத்மாவை அடக்கு, அவரை நோக்கி காத்துரு. அப்படின்னா நீ கலங்க வேண்டிய தேவையில்லை, தேங்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா என்னுடைய அவர் சமூகத்துல தான் எனக்கு ரட்சிப்பு வரும், அதனால நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி தன் ஆத்மாவை அடக்கி அவரை அமர பண்ணுகிறத பார்க்கிறோம். அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் ஏற்ற காலத்துல நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள
கட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா, அடங்கி இருக்க வேண்டும். 2வது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆகாரை குறித்த காரியத்துல நம்ம பார்க்கிறோம், நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு அவருடைய கையின் கீழே அடங்கியிரு. 3வது, நம்மை சூழ்ந்து வருகிற பிரச்சனைகள், நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நமக்கு எதிராய் வருகிற காரியங்கள், நமக்கு எதிராய் சத்துருக்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை நம்மை கலங்க பண்ணலாம். ஆனால் தாவீதை போல ஆத்துமாவோடு அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, ஏன் பயப்படுற, ஏன் கலங்குகிற, ஏன் தேங்குகிற, தேவனை நோக்கி. ஏன்னா நமக்கு ரட்சிப்பு, நமக்கு விடுதலை யார்கிட்ட மட்டும்தான் வர முடியும், நம்மை படைத்த தேவனிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அவரை நோக்கி பார்த்து அவரை துதித்து கொண்டே இரு என்று சொல்லி ஆத்துமாவோடு பேசுகிறாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு தாயோட பால் மறந்த குழந்தையை போல தன் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினார். இன்றைக்கு ஒரு மனுஷன் தன் ஆத்மாவை அடக்க பழகுகிறானோ அவன் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா இன்றைக்கி அநேக நேரம் நம்ம குழப்பத்தின் மத்தியில் தேவையில்லாத முடிவுகள் நம்ம எடுத்து நம்ம அநேக நேரம் நமக்கு நாமே பிரச்சனையை உண்டாக்கி விடுகிறோம். ஆனால் தாவீதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோடு நம்ம பேசிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு சரியான வழிகளை காண்பிப்பார், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிப்பார். ஆனால் ஆத்துமாவை தாவீது சொல்கிறது போல, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. எப்படி ஒரு நம்ம பார்த்துருக்கிறோம்ல, நிறைய பிள்ளைகள் பால் மறந்த குழந்தை பாம்போல இருக்கும் அல்லவா, அது மாதிரி அந்த ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்களே தேவ பிள்ளைகளே, நம்ம அடங்க வேண்டிய காரியத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது, கர்த்தர் ஏற்ற வேலையில் வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நாளில தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாமா. பரலோக பிதாவே, உங்க சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களில் நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று ஒரு உயர்வை கொடுப்பதற்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த காலம் வரும் வரைக்கும் அப்பா உங்க கைக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கணும் அப்பா. நாங்களாகவே சுயமாய் முயற்சி எடுத்த ஆண்டவரே ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னார். ஏதோ ஒரு தவறான வழியில ஒரு உயர்வை ஆண்டவரே, ஒரு ப்ரொமோஷனோ வேற காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தவறான காரியங்களை நாங்கள் உபயோகித்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்போம் என்று சொன்னால் அது எங்களுக்கு தோல்வியில முடிந்துவிடும். ஆனால் கர்த்தர் அந்த உயர்வை கொடுக்கிற வரைக்கும் அப்பா எங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் மனத்தாழ்மையோடு நாங்கள் வாழ்ந்து உடைய பலத்த கைக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கும் போது அப்பா ஏற்ற நேரம் கர்த்தருக்கு தெரியும் அப்பா. எங்களுக்கு எது சரியான இந்த நேரத்தில் இதை கொடுத்தாதான் சரியா இருக்கும் என்பதை சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன் உங்களுக்கு தெரியுமாப்பா. அந்த காலம் வரைக்கும் அடங்கி இருக்கு அப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இந்த வேலையில யாராவது நான் குறுக்கு வழியில செய்து இந்த ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ளலாமா, குறுக்கு வழியில போய் இந்த காரியத்தை நான் சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு விடாதபடி ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தேவ சமூகத்துல அடக்கி அமர்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இன்னொரு காரியத்தை பார்த்தோம், ஆகாரை பார்த்து சொன்னீங்கப்பா, நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு கையின் கீழ் அடங்கியிரு. ஒருவேளை குடும்ப சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே யாரோ ஒருத்தருடைய ஆண்டவரை கொடுமையாய் நடத்தப்படுகிறபடினாலே ஐயோ எனக்கு இங்க இருக்கவே மனதில்லை, இல்லை இந்த இடத்துல வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, வேண்டாம் என்று சொல்லி அப்பா சுயமாய் முடிவெடுக்க துடித்து கொண்டிருக்கலாம் அப்பா. நீங்க அவங்கள பார்த்து தான் சொல்லிடுறீங்க, ஒரு காலம் வரும், ஏற்ற காலம் வரும், அப்போ நான் உனக்கு உன்னை பெரிய ஜாதியாக்கேன், உன்னை நினைப்பதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். அது வரைக்கும் நீ இப்போ இருக்கிற இடத்துல அடங்கியிரு, அவசரப்பட்டு விடாதே. இந்த வார்த்தை யாருக்கோ வருகிறது அல்லவா, நீ அவசரப்பட்டு விடாத, அவசரப்பட்டு ஒருவேளை தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி முடிவெடுத்து விடாத, வேண்டாம் எனக்கு இந்த உறவே வேண்டாம் என்று உதறி தள்ளி விட்டு ஓடி விடாத, வேண்டாம் அந்த வேலையை வேண்டாம் என்று சொல்லி ஓடிவிடாத, வேண்டாம். நீ அவர் கைக்குள்ள நீ எங்க யாரால எங்க கடினமாக நடத்தப்படுகிறியோ அந்த இடத்துல கொஞ்ச காலம் நீ அடங்கியிரு. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், கர்த்தரே அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார், கர்த்தரே அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். நீ நினைத்ததாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அது வரைக்கும் என் மகனே என் மகளே நீ அந்த இடத்துல அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளு, அந்த இடத்துல அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளு. 3வது எங்கள் ஆத்துமாவை அடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்
ஆண்டவரே. ஒருவேளை பலவிதமான சஞ்சலங்கள், போராட்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு மனு குலத்தை ஆண்டவரே கலங்கடித்து கொண்டு இருக்கிறதப்பா. தாவீதை போல ஆண்டவரே ஆத்மாவோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்லப்பட்டதுபடி, ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி பார்க்கணும். ஆத்மாவில் சஞ்சலங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி பார்க்கணும். அது மட்டுமல்ல, அவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த வரைக்கும் நடத்தின தேவன் செய்வார் என்று சொல்லி துதிக்க 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 கர்த்தர் நீங்க வாசல்களை திறந்து கொடுக்க போறீங்க அல்லவா? அப்படியா இந்த சூழ்நிலையில யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே சமூக ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே சஞ்சலப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை, அவரை நோக்கி பார்த்து, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பான்னு சொன்னீங்களப்பா. உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அல்லவா? இப்படியா இந்த வாழ்க்கையில் அப்பா போராட்டத்தோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே அடக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய் மாறட்டும். நீங்க ரட்சிப்பை கொடுக்கிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைகிற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டி கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. உயர்வை அவர்களுக்கென்று நீங்க வைத்திருக்கிற உயர்வை நீங்க கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவரே. அது வரைக்கும் சொற்ப காலம்தான். அதற்கு முன்பாக இந்த பிள்ளைகள் முடிவெடுத்து விடாதபடி கர்த்தாவே அது வரைக்கும் பொறுமையோடு உடைய சமூகத்துல காத்திருக்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.